ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிவா மேக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸாம் டேட் கொடுத்தா தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியம். அண்ட் பேரண்ட்ஸும் இதை நோட் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் எழுதி நம்ம லிவிங் ரூம்லேயோ இல்லைன்னா ஸ்டடி ரூமில் வந்து பெருசாக எழுதி பேஸ் பண்ணிடலாம். அதை பார்க்கும்போது ஓகே, நமக்கு வந்து எக்ஸாம் வருது, நம்ம இனி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு தோணும். ஸோ டைம் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸுக்கெலாம் அதிக நாள் லீவே இருக்குது, பிரச்சனையே இல்லை. தமிழ் வந்து 11th அன்னைக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஃபெப்ரவரியிலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது டைம் டேபிளை பார்த்தோன்னே தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருக்குது. ஸோ மார்ச் 11th தான் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ். அப்புறம் 16th அன்னைக்கு இங்கிலீஷு, 25th அன்னைக்கு வந்து மேக்ஸு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கேப் கொடுத்துருக்காங்க. நமக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. டைமை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். 30th மார்ச் வந்து சயின்ஸு அண்ட் 2nd of April வந்து நமக்கு சோஷியல் சயின்ஸ். மேக்ஸுக்கு மட்டும் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் டெஸ்ட் சீரீஸோட கோர்ஸும் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போது எக்ஸாம் நெருங்கும் போது கிராஷ் கோர்ஸுன்ட்டு ஒரு இது நம்ம செய்வோம். மறுபடியும் ஃபுல்லாக ரீகால் ஃபஸ்ட் லெசன்லேருந்து மறுபடியும் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண வைப்போம் பசங்களை. ஸோ அதோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சேனலில் வரும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம், சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்மா.